எமிஷன் ஓகே. இதில் வந்து வேர்ல்டில் இருந்து ஆப்ஜெக்ட்டுக்கு மாற்றி நாங்கள் ஆப்ஜெக்டுகளுக்கு தேவையான ஷேடிங்கை இதில் தான் செய்யணும். ஸோ இதில் வந்து எமிஷன் லைட்ஸ் அந்த கலெக்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டில் போய் ஒரு பிளேனை வந்து ஆட் பண்ணுவோம். ஓகே, பிளேன் ஒன்று ஆட் ஆகிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் இந்த கேமராவில் வியூ ஆகிக்கொண்டிருக்கு. அதை நாங்கள் பிறகு தேவையில்லை ஆஃப் பண்ணி விடுவோம். இதை கொஞ்சம் கீழே பதிச்சு விடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிளேனை ஆட் பண்ணினதாலேயே இதில் சில லைட்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறத நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த எக்ஸாம்பிள் இதை நான் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணி ஜூம் பண்ணி உங்களை காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேனை வந்து நான் கீழே மேலே அசைக்கிறதால இந்த லைட்டிங்கில் டிஃப்ரென்ஸுகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஓகே, நான் வந்து இந்த கேமரா வியூக்குள்ளெல்லாம் வெளியே கொண்டு போகிறேன். இல்லாட்டிக்கு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டியில் விசிபிலிட்டியில் இந்த ரே விசிபிலிட்டி கேமராவை ஆஃப் பண்ணினீங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து தெரியாது இந்த பிளே ஆன் ஆஃப். ஆனால் இதில் இருந்து இந்த பிளேனில் இருந்து போகிற எமிஷன் லைட்ஸ் வந்து இதில் எப்போயுமே ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓகே, நாங்கள் இதுக்கு வந்து ஒரு எமிஷனை வந்து ஆட் பண்ண போகிறோம். இதில் நியூ இல்லாட்டிக்கு இதில் போயிட்டு இதில் ப்ளஸ் ஏதாவது உண்டு ப்ளஸ் இதில் நியூ இப்படி ஆட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து இந்த பேசிக் பிரின்சிபிள் பிஎஸ்டிஎஃப் வந்து எங்களுக்கு தேவையில்லை, எமிஷன் லைட் தான் தேவை. அப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு டிலீட். எப்படி எமிஷனை வந்து நாங்கள் வந்து ஆட் பண்ணுறேன்னு பார்ப்போம். இதில் ஷிஃப்ட் ஏ கொடுத்து சர்ச்சில் போய் EMISS எமிஷன் இந்த இது இருக்குது. இதை செலக்ட் பண்ணிங்கன்னா எமிஷன் ஷேடர் ஒன்றாகும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எமிஷனை இந்த சர்ஃபேஸோட கனெக்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் இதில் இந்த லைட் டிஃப்ரெண்ட் இப்போ உங்களுக்கு விளங்க பண்ணிக்கிறேன். இதை நான் கூட்டி குறைக்கிறதால இந்த லைட்ஸோட பவர் வந்து கூடி குறையும். இப்போ வந்து ஓவரான பவர் இதை வந்து நான் வந்து 2ல் வைக்கிறேன். இது வந்து ஜூம் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு சாஃப்டான ஒரு லைட் ஒன்று வந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இங்கேயும் நான் வந்து இந்த ஷேடிங் ஒன் பண்ணி விடுவோம். பார்த்திங்கன்னா இது வந்து எமிஷன் லைட் வந்து இந்த பவராக இருக்கிறத நீங்கள் இந்த லைட் மாதிரி பவராக இருக்கிறத இதில் பார்க்கலாம். இந்த கிரேடியன்ட் டெக்ஸ்சரை அப்ளை பண்ணி இந்த எமிஷனோட கனெக்ட் பண்ணி எப்படி இந்த லைட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன்னு பார்ப்போம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஏ GRA கிரேடியன்ட் டெக்ஸ்சர் இதில் விட்டுட்டு இந்த கிரேடியன்ட் டெக்ஸ்சரை வந்து நாங்கள் வந்து டிரெக்டாக வந்து கனெக்ட் பண்ண போகிறதில்ல. இதில் ஒரு கலர் ரேமை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவோம். அது ஏன்னு சொல்கிறேன். ஷிஃப்ட் ஏ கலர் ரேம் இதை விட்டுட்டு இந்த கலர் ரேமையும் இந்த கலரோட செலக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிவிட்டு கலர் அண்ட் எஃபெக்ட் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டிஃப்ரெண்ட்டை வந்து இதில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு பிளாக் கொண்டு இதில் வருது. இந்த பிளாக்கை இஞ்சால கூட்டி குறைக்கிறதால உங்களுக்கு தேவையான அளவு லைட்ஸ் வந்து ஃபேட் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு பிளாக்கை இஞ்சால வைப்போம் ப்ளஸ் ஓகே. பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சாஃப்ட் இல்லாமல் ஒரு ஹார்டாக இருக்குது. இதில் வந்து அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் வந்து இதில் பார்க்கலாம். இப்போ நான் இதை மூவ் பண்ணுற மூலமாக இந்த லைட்ஸ் வந்து எந்த இடத்துல படவும் எவ்வளோ சாஃப்ட்னஸ் தேவையுண்டு இந்த லீனியரில் இருந்து பி ஸ்ப்ளைன் இப்போ இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் ஆகிருக்கு. இங்கேயும் பார்த்திங்கன்னா சாஃப்ட் வந்து கூடவே இருக்குது. இந்த லைட் வந்து இதில் படுற அளவும் வந்து மாறிக்கொண்டு இருக்குது நீங்கள் கூட்டி குறைக்கிறதால. இந்த லைட்டை வந்து நல்லா ப்ரைட்டாக வச்சுருவோங்க. இந்த சைட்டில் இருக்கிற லைட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் பிளாக்காக வைப்போம். ஓகே, இதை செலக்ட் பண்ணி கீழே மேலே மூவ் பண்ணுறதாலையும் இந்த லைட்டோட அளவை நீங்கள் மாற்றலாம். இப்போ நான் இதில் வச்சு ஒரு ரெண்டரை பெரிய ரெண்டரை கொண்டு செஞ்சு பார்ப்போம். ரெண்டர் இமேஜ்
இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட்டை வந்து பார்க்கலாம் இருக்குது. என்னென்னா இது சின்னனாக இருக்குது. ஸோ கேமராவை கொஞ்சம் முன்னுக்கு மூவ் பண்ணிவிட்டு பார்ப்போம். கேமரா ட்ராக்கை வந்து இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு போவோம். இந்த கிரேடியன்ட் டெக்ஸ்சரோட சாஃப்ட்னஸை பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ சாஃப்டாக இருக்குண்டு. இதை இப்போ அடுத்த வந்து நான் இந்த பி ஸ்ப்ளைன்லேருந்து ஹார்ட் லினியர்லேருந்து மாற்றிக்குவேன். பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட்டு சரியான ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று கிடைக்கும். நான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் பி ஸ்ப்ளைன். அதை விட இது இந்த லைட் படுற இந்த ஏரியா வந்து கூடவே இருக்குது. அதை 2 முறையில் கட்டுப்படுத்தலாம். கொண்டு வந்து இதை செலக்ட் பண்ணி கீழே கொஞ்சம் மூவ் பண்ணுறதால, இன்னொன்று இந்த பிளாக்கை வந்து கூட்டி குறைக்கிறதால. ஆனால் இந்த பிளாக்கை கூட்டி குறைக்கக்குள்ள இந்த சாஃப்ட்னஸ் வந்து குறைஞ்சி கொண்டு போகும். ஸோ உங்களை சாஃப்ட் வேணுமென்னு சொன்னால் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு இந்த பிளேனை வந்து எமிஷன் ஷேனை கொஞ்சம் கீழே வந்து மூவ் பண்ணுவோம். இந்த லைட்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து டிரெக்ட் லைட், இந்த ஏரியா லைட்லேருந்து வர லைட்ஸில் இருந்து இருக்கிற அந்த பவரை இது வந்து எமிஷன் ஷேடரை யூஸ் பண்ணி இன்டிரெக்ட் லைட்ஸை க்ரியேட் பண்ணிக்கல வர சாஃப்ட்னஸ்க்கு இருக்கிற வித்தியாசத்தை தெரியும். எல்லா இடத்துலையும் சாஃப்ட்னஸ் தேவையில்லை, சில இடத்துல ஹார்டாக இருக்கணும். அதில் நாங்கள் எல்லா லைட்ஸையும் யூஸ் பண்ணி தான் எப்பயுமே லைட்டிங்கை செய்ய வேணும். ஓகே, இப்படியே வச்சு நான் ஒரு பெரிய ரெண்டரிங் உண்டு செய்து பார்ப்போம். இதுக்கு வந்து F12. இப்போ உங்களுக்கு தெரியும், இது வந்து நல்ல சாஃப்டாக ஒரு ஃபோட்டோ ரியலிஸ்டிக் குவாலிட்டியில் இருக்குது. ஸோ இதை ஒன்று பாட்டிட்டு நாங்கள் மெட்ட பக்கத்துக்கு தேவையான லைட்ஸை வந்து அப்ளை பண்ணுவோம். க்ளோஸ். இப்போ கேமரா கொஞ்சம் பின்னுக்கு மூவ் பண்ணிவிட்டு இனி வந்து நாங்கள் வந்து மிச்ச லைட்ஸ் எல்லாத்தையும் வந்து அடுத்த வந்து க்ரியேட் பண்ணுவோம். இதை வந்து நான் வந்து கலர் ரேமை வச்சு லைட்ஸோட அளவை கூட்டி குறைக்காமல் டிரெக்டாக ஒயிட் எமிஷனை வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு இனி வந்து இதுக்கு தேவையில்லை. ஸோ புதுசாக ஒரு மெட்டீரியலை க்ரியேட் பண்ணுவோம். இப்போ நான் இதில் இருக்கிற இவ்வளோத்தையும் வந்து டிலீட் பண்ணிட்டேன்னு சொன்னால், எக்ஸாம்பிள் பாருங்கள், இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிட்டேன்டா இப்போ 2 லையும் வந்து எஃபெக்ட் பண்ணும். ஸோ அண்டு எனக்கு இது மட்டும்தான் இந்த மாதிரி தனி எமிஷனாக வேணும், கலர் ரேம்ப் இல்லாமல். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மெட்டீரியலை வந்து நான் வந்து டூப்ளிகேட் பண்ணணும். இதுக்கு முதல்ல ஒரு நேம் ஒன்று கொடுப்போம், எமிஷன் 01. அடுத்ததாக வந்து நான் வந்து எமிஷன் 02 க்ரியேட் பண்ணி இதுக்கு மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே எமிஷன் 01 தான் நேம். இதை செலக்ட் பண்ணாலும் எமிஷன் 01 தான், இதை செலக்ட் பண்ணாலும் எமிஷன் 01. இதை வந்து நான் வந்து டூப்ளிகேட் பண்ண போகிறேன். இந்த மெட்டீரியலுக்கு மட்டும் டூப்ளிகேட் பண்ண வேண்டிய அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதை பார்த்திங்கன்னா நியூ மெட்டீரியல் கிளிக். இது வந்து இப்போ புதுசு. இதுக்கு வந்து நம்பர் 2 வந்து பேரை வைப்போம், 02. இப்போ பார்த்திங்கன்னா இதை டெலீட் பண்ணுறோம். பாருங்கள், டெலீட். இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இந்த லைட்டும் வந்து மாறி இருக்குது. அடுத்து வந்து இந்த லைட்ஸ் எப்பயுமே இதை ஃபேஸ் பண்ணியிருக்கணும். அப்போ கேமராவுக்கு இந்த லைட்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ண அந்த ட்ராக்கிங் மெத்தட்டையே யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன செய்யணும்னா, பார்த்திங்கன்னா இந்த லைட்ஸ் எல்லாம் இங்கே ட்ராக் பண்ணி கொண்டிருக்கு. அதை மாதிரியே இதுவும் ட்ராக் பண்ண வைப்போம். அதுக்கு ஒரு வழி தான், இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லைட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கன்ஸ்ட்ரைன் காப்பி பார்த்திங்கன்னா இதை ட்ராக் பண்ணுது. இந்த நல் ஆப்ஜெக்டை வந்து ட்ராக் பண்ணுது. இந்த
உங்களை இந்த டிஃப்ரெண்ட் இதில் பார்க்கலாம் நீங்கள். இந்த எமிஷன் லைட்ஸை வச்சு இந்த டார்க்கான ஏரியாக்களை நாங்கள் வந்து லைட் பண்ணி சாஃப்ட் பண்ண போகிறோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஓவராக இருக்குது இந்த சைட்டில். ஏனெண்டா இந்த டைரக்ட் லைட்டும் இதில் படுது, இந்த எமிஷன் லைட்ஸும் இதில் படுறதால கொஞ்சம் ஸ்கேலை குறைப்போம். Okay. Chip D. Top view. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு லைட்டிங் செட்டப்பை செய்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களும் செய்யலாம். இந்த பேசிக் வந்து இதுதான். இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கொண்டு நீங்கள் லைட்ஸை வந்து செட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு லைட்ஸ் கொஞ்சம் கூடுவாக வேணும்னு சொன்னால் இந்த இன்டென்சிட்டி லெவல்ஸை கூட்டி குறைக்கலாம். இது வந்து எனக்கு போதுமான அளவாக இருக்குது. என்ற டைரக்ட் லைட்ஸை யூஸ் பண்ணிக்கலையே இந்த ப்ராடக்ட் வந்து நல்ல வடிவாக விசிபிலிட்டியோட நல்ல ஒரு ஷேடு ஒன்று இருக்கிறதால நான் வந்து இதோட பவரை வந்து கூட்டி குறைக்கிறேன், லைட்ஸ் பவரை. இப்போ என்னோடய டிப் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஸோ சிப்டி இந்த இடத்த கொஞ்சம் லைட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது இதை பற்றின டவுட்ஸோ இல்லை இதை விட உங்களுக்கு ஏதாவது கூட தெரிஞ்சாலோ நீங்கள் கமெண்ட்டில் வந்து இதை பற்றி நீங்கள் வந்து சொல்லலாம். நான் வந்து அடுத்த சாப்டர்களில் இதை பற்றி உங்களோட பேரை மென்ஷன் பண்ணி நான் சொல்லுவேன். எனக்கு தெரியாத விஷயங்கள் கூட உங்களுக்கு இருக்கலாம். Okay.